Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குமார், இப்போ இந்த அதிமுக தாவேகா கூட்டணி தொடர்பா டிடிவியோட செய்தியாளர் சந்திப்பு திருமாவளவனின் கருத்துக்கள் பார்க்கும்பொழுது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள். கூட்டணியோட நம்பகத்தன்மையை கூட இவரால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள், எதற்கு தாவேகா அதிமுக என்ற ஆளுநர்களை தெரிவிக்கிறார்கள். போற போக்கில் கேள்வியை அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. யாரு ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள்? அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது தாவேகா கொள்கை எதிரின்னு சொல்லும் போது எப்படி தாவேகா வரும்? அப்போ பாஜகவை இவர்கள் பாஜகவை விட்டு வெளியே வந்து விடுவார்களா? அதான் சொல்லல. மூணு மாதிரி சொல்றாங்க. பவன் கல்யாண் பேசுனது தெரியுமா உங்களுக்கு? பவன் கல்யாண் விஜய்கிட்ட பேசியிருக்கிறதுலாம் தெரியுமா? செய்தியா இருக்கா? பவன் கல்யாண் விஜய்கிட்ட பேசியிருக்கிறார், அறிவுரை வழங்கியிருக்கிறார். உங்களுக்கு சின்ன வயசு, தமிழ்நாட்டு அரசியலில் உங்களை தொடச்சி போடுறதுக்கு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி, அது காங்கிரஸாகவும் இருக்கலாம் அல்லது பாஜகவும் இருக்கலாம். அதிமுக அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி. நீங்கள் அதை வச்சுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களை தொடச்சி எடுத்துருவாங்க அப்படின்னு பேசி அவரும் அது அக்செப்ட் பண்ணியிருக்காருங்கிற செய்தி வெளியே வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற மூலிமா நான் உறுதிப்படுத்திக்கலாம். இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இந்த கரூர் விஷயத்தை பற்றி இப்போ நான் நண்பர் நந்தகுமார் முதல்ல கரூர் சம்பவத்துக்கு முன்பு பின்புன்னு எடுக்கணும்னு சொன்னார். அது 100% உண்மை. கரூர் சம்பவத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை எல்லாரும் இவங்க கூட்டணி சேர மாட்டாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க. திமுக எந்த காலத்துலையும் கூட்டணியில் அவங்க டாப் கிளாஸில் கூட்டணி அமைக்கிறதுல அவங்க பெரிய கில்லாடிகள், அவங்க கூட்டணி உடையாது, அவங்க தான் கடைசியில் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது. ஆனால் ஆஃப்டர் கரூர் இஷ்யூ அப்படியே உள்ள மாறி நம்ம விஜயை நம்ம என்ன நினச்சா அவர் பயந்து வந்துட்டார். இவங்க சொன்ன பிரச்சாரத்தை நான் எல்லாரும் கூட நம்பியிருப்பாங்க. வந்துட்டார். அதை உண்மையிலே என்னென்னா போலீஸ் தான் போக சொல்லி அட்வைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டார். 2-3 நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்டார். அது ஏன் அப்படிங்கிறது இப்போ 2 நாளாக தான் தெரியுறது. ஏன்னா அவர் இந்த விஷயங்களெல்லாம் தரவு பண்ணி முதல்ல முன்னக்கூட்டியே பப்ளிஷ் பண்ணி தாறுமாறாக விவாதித்து அந்த உண்மையை அழிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நம்ம ஊரில். உண்மைன்னா உண்மை முதல்ல வந்துட்டுனாக்கா அதை அழிக்க முடியாது. அந்த உண்மையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு நம்ம மீடியாக்கள் நிறைய அதுக்கு திட்டம் போட்டு சமூக வலைத்தளங்களில் யூடியூப் அது இது நிறைய வந்திருக்கிறது. அதனால் அவர் மௌனம் சாதித்தது இப்போ சரின்னு நேற்று முன்னாலாம் ஒத்துக்கிட்டேன். சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட் அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோத்தையும் அவங்கள்ட்ட சேர்த்துட்டாங்க, கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த 7-10 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டது. நீ விஜயை விமர்சனம் பண்ணி உண்மையிலே ஒரு தனி மனிதனுக்குடைய உரிமையும் அந்த உரிமையின் அடிப்படையில் அவனுக்கு வரக்கூடிய அதிகாரத்தையும் தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கு அந்த அதிகாரம் யாருக்கும் கொடுக்கல. உலகத்திலே அந்த அதிகாரம் அது அவனுடைய பிறப்புரிமை. அவருக்கு சட்டம் வழங்கியிருக்க உரிமையை அவர் போகணுமா போக வேண்டாமா, அவர் எந்த கேள்வி உனக்கு தேவையான்னு கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். இதெல்லாம் கேட்க முடியுமா? அதில் ஏன் கேட்கணும்? இதுக்கு சம்பந்தம் இல்ல சார். இதுக்கு அப்புறம் மாறுதுங்கிறல்ல. அதாவது இப்போ ஜெயிக்கிற குதிரைக்கு தான் யாரும் பெட் கட்டுவாங்க. எந்த ரேஸு நீங்கள் எதோ வேணாலும் எடுத்துக்கங்க, எங்கே யார் ஜெயிப்பாங்கிறதுல தான் அவங்க கண்ணோட்டம் பூரா. அதுதான் கேட்குறேன். அப்போ கரூருக்கு பிறகு ஜெயிக்கிற என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ என்னுடைய தலைமையில் தான் தேர்தலை சந்திப்பேன், நான் தான் முதலமைச்சர் என்று கூறினார், கொள்கை எதிரி என்று பாஜகவை சொன்னார், அதிமுகவை எதிர்த்தார். இப்படி இருக்கும்போது எப்படி கூட்டணி சேருவாங்க அப்படின்னு இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது சார். அதான் அதுக்கு விளக்கம் கொடுத்தார நந்தகுமாரே கொடுத்தார. காங்கிரஸுக்கும் திமுக உங்களுடைய கருத்தும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இல்லாத சண்டையா, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் இல்லாத சண்டையா? ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் போறீங்க? ராஜகோபாலாச்சாரி அதாவது வைஸ்ராய் லெவலில் இருந்தவர், கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், இந்த நாட்டோட வெள்ளக்காரங்கிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கினது முதல் அதிகார பரிவினை நடக்கும்போது அவர் தான் அதை சார்ஜ் எடுத்தவர் இந்தியாவில். அந்த மனிதர் எல்லா பதவியும் தொட்டுவிட்டு முதலமைச்சர் பதவி மிகப்பெரிய பதவிகளெல்லாம் வகித்து விட்டு இதே சென்னையில் நம்ம மாநிலத்தில் 62 தேர்தலில் மதுரையில் தமுக்க மைதானத்தில் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட கூட்டத்தில் பேசும் பொழுது நான் ஒரு பூணூல் போட்ட பாப்பான்னு சொல்லுகிறேன், இந்த காங்கிரஸ் கரப்ஷனில் ஊறி போயிருக்கிறது, இதை தோக்கடிக்கணும், அதற்கு திமுகவுக்கு வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கார். இது இந்த அதை விடையா இருக்குது இதெல்லாம்.
ஆக இதெல்லாமே விஜய் சொன்னது அவர் கொள்கை அப்புறம் பாய்சன் இதெல்லாமே நீங்கள் வந்து அரசியலில் நிரந்தரமானது அல்ல. அதனால் எந்த நிலைக்குமே மாறும். இப்போ இன்னைக்கு 15% அவர் சொன்னார் இல்லையா, 15, 20, 25 கூட இன்னும் இப்போ அவர் இந்த 20 லட்சம் ரூபாய் அன்டெஸ்ட் பார்ட்டி மேல இவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அன்டெஸ்ட்ங்கிற வார்த்தை அது பொதுவான வார்த்தை. ஒருத்தர் தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணலங்கிறதுக்காக சொல்ற வார்த்தை தானே தவிர, ராத்திரி காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு கூட்டம்னா விடிய காலம் 7 மணிக்கே வந்து கூட்டம் 4 லட்சம் 3 லட்சம் கூட்டம் வந்து நிற்கிது. அவன் தடுக்க முடியும். ஒரு கப்பலில் ஏறி வங்காள விரிகுடால கொண்டு போய் இறக்கி விட்டு எல்லாம் சாகுங்கன்னா சாகருக்கு தயாரா இருக்கு, கூட்டமா இருக்கு சார். ரசிகர்கள் அதுதான் ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஆர்வத்தோட இருக்காங்க. அவங்க ஓட்டு போட மாட்டாங்கிறது இவரு சொல்றாரு. அது இவங்க எல்லாருக்கும் சொல்றது. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு ஏன் வருது? அரசியல்ல ஒரு நேர்மையற்ற அரசியல் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நேர்மைக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. நேர்மையை தேடி மக்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிற கடவுள்கிட்ட தொழுகிறாங்க. ஐயா, நம்ம எங்கள் ஊரில் ஒரு நேர்மையான தலைவர், நேர்மையான முதல்வர், நேர்மையான ஆட்சி முறை நடக்கட்டும், ஜனநாயகம் பிழைக்கட்டும், என்ன மக்களாட்சி மலரட்டும், மன்னராட்சி ஒளியட்டும். மன்னராட்சி 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து இப்போ திரும்ப இங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாபர் ஆட்சி அவருடைய வாரிசுகள் ஆட்சி செய்தது போல இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நின்று தொழுது அழுது தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் விஜய் வரார், ஒரு நடிகர். இவர் வந்து ஏதாவது மாற்றுவாரா அப்படிங்கிறது அதுதான் இப்போ மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு இந்த கூட்டணி அவருக்கு தேவையா தேவையில்லையான்னா, நிச்சயமாக நான் விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய, எனக்கு சினிமா நடிகர்கள் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத நான் எப்போதும் எதிர்க்கிறவன், அது வேற விஷயம். இன்னைக்கு திமுக ஆட்சியை ஓய்வெடுக்க வைக்க வேண்டும் என்றால் விஜய் அதிமுகவோடும் பாஜகவோடும் இன்னும் சேரக்கூடிய அத்தனை கட்சிகளோடும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவை எடுத்து, இந்த முடிவை எடுத்தால் நாட்டுக்கு நல்லது என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தாவேகா தரப்பிலிருந்து எந்த கருத்துக்களுமே வந்து உறுதிப்படுத்தவில்லை, மௌனமாக இருக்கிறார்கள் என்பதற்காகவே இதை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்றத நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருக்க, அவங்க சிக்கல்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. சதி வலையிலிருந்து நான் வெளியே வரணும். சதி செயல் செய்தவன் கடவுள் ஏன் கல்லானான், அவன் கல்லாய் போன மனிதர்களாலே சதிச்செயல் செய்தவன் குற்றவாளி என்ன அப்படி ஒரு பாட்டு எம்ஜிஆர் படத்தில் வரும். இப்போ அவங்க அந்த நிலையில் இருந்தாலும் வெளியே வந்து நாங்கள் பிரச்சாரத்துக்கு போனோம், எங்களுடைய பிரச்சாரத்தை சீர்குலைத்து எங்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்றி எங்களை அரசியலை விட்டு அழிச்சு தூரத்துக்கு போட்டணுங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. சில சதிகள் இருக்கிறது. அந்த சதியை நாங்கள் நீதிமன்றத்தின் வழியாகத்தான் நாங்கள் தீர்ப்போம். அதை ஒரு நான் நேற்று முந்தின ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு நான் சொல்கிறேன். 16வது நாள் முடிந்த உடனே நாங்கள் திரும்ப வருவோம் போவோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதிலேருந்து அவர் வெளியே வந்துட்டாலே அவர் தான் ஹீரோ மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். ஆனால் கட்டமைப்பு இல்லை, அந்த பார்ட்டிக்கு கட்டமைப்பு இல்லை. சிறியார் விட்டை வெள்ளாமை விளைந்தாலும் கரை சேராதுங்கிற ஒரு பழமொழியை விஜய் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கு வயசு ஆகிவிடவில்லை. இந்த இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு அவர் கண்டிப்பாக, ஏன்னா அவருக்கு நேரடி செல்வாக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அரசியலில் இருந்தார் என்றால் அவர் நேர்மையாக, அவருடைய பேச்சு செயல் அவருடைய பங்கு எல்லாமே அரசியலில் நேர்மையை சார்ந்ததாக இருந்தால் அவர் ஒரு நாளைக்கு இந்த நாட்டின் முதலமைச்சராக கண்டிப்பாக வருவார். அந்த நிலைமையை அவர் ஏற்படுத்துவார் என்று தான் நான் நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து